ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவி, இந்த குழந்தைக்காக ஆரம்பத்துல இருந்தே நீ சிரமப்படுற. இன்னும் இந்த அம்மன் உன்னை எவ்வளவு தாண்டி சோதிப்பா. பரிகாரம் செஞ்சா சரியாயிடும்னு ஜோசியர் சொன்னாருமா. பரிகாரம்லாம் நான் செய்யறேன்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் புள்ளத்தாச்சி நான் செய்யக்கூடாதான். பொண்ணோட அம்மா நீதான் செய்யணும்னு சொல்றாருமா. நான் இங்க வந்தது யாருக்குமே தெரியாது. உங்க அப்பா கிட்ட கூட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பிரசவம், துணைக்கு ஆளு இல்லைன்னு சொல்லிதான் வந்தேன். என்ன மன்னிச்சிருமா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்லம்மா. உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? பரவாயில்லடி, அழாத. இந்த அம்மா எதுக்கு இருக்கேன்? உனக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் நான் உயிரே கொடுப்பேன். எல்லா பரிகாரமும் நான் பண்றேன். அத்தை இங்க வருவாங்கம்மா. நீ அவங்கள பார்த்து பயப்படாத. அவங்க ரொம்ப மாறிட்டாங்க. உனக்காக இவ்ளோ பண்றாங்க. அவங்களும் ஒரு பொம்பளை, அவங்களும் ஒரு தாய் தானே. நீ இவ்ளோ உறுதியா சொல்ற. வேற யாரு புரிஞ்சுக்கலன்னா கூட நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்டி. நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். சரிம்மா, நீ வா, நம்ம போலாம். வா போலாம். ஐயா வணக்கம். ஐயா பரிகாரம் செய்யணும்னு சொன்னல, இவங்கதான் என் அம்மா. இவங்கதான் பரிகாரம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லதுமா. வணக்கம் அம்மா. முதல்ல கோயில் குளத்துக்கு போய் குளிச்சுட்டு ஈர துணியோட வந்து மரத்தடி அம்மனுக்கு 108 விளக்கு போடுங்க. இத முடிச்சிட்டு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரிங்க. சரிம்மா. அம்மா, நீ கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு வா. நான் அதுக்குள்ள அத்தைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு விளக்கு வாங்கி ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ வந்து விளக்கு ஏத்திடு. சரிம்மா. பை பத்ரம். ஐயோ, அம்மா ஊர்ல இருந்து ராத்திரி எல்லாம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட நான் கேட்கலையே. பட்னியோடவா பரிகாரம் செய்ய போயிருக்காங்க? கடவுளே, என்ன மன்னிச்சிடு. ஆர்த்தி குளிக்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணலையா அவளை? ஹலோ ஹலோ, சொல்லு தேவி. அத்தை, அம்மா வந்துட்டாங்க அத்தை. அப்படியா? கோயில் குளத்துல குளிச்சுட்டு வர போயிருக்காங்க. வந்த உடனே பரிகாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. இங்க ஆர்த்தி குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவ காலேஜ் போன உடனே நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க அத்தை, நீங்க வர வரைக்கும் அம்மா பரிகாரம் பண்ணிடுவாங்க. வந்துடுறேம்மா. சரிங்க அத்தை. உன் அம்மா வந்துட்டாளா? இன்னையோட உன் கதைக்கு முடிவு கட்டுறேன் தேவி. அம்மா எங்க போயிருப்பாங்க? இவையே இந்த நேரத்துல கால் பண்றா? அம்மா போன் எடுக்கலனாலே ஏதோ வில்லங்கம் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். நீ போன் எடுக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேம்மா. அம்மா மருமகளே, இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அங்க பொங்கல் வைக்க எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணியாச்சு. நீ வந்து ஆரம்பிச்சிடலாம். சரி வாமா. மாதை இப்படி தள்ளி வச்சுக்கோமா. சரிடி. என்னம்மா, அப்பா கிட்ட எந்த திசைன்னு கேட்டியா? கேட்டுட்டேன் மாமா. மேற்க பார்த்து அடுப்ப கொட்டணுமா?
கிழக்குல நின்னு பொங்கல் வைக்கணுமா? அந்த பக்கம் தான் அடுப்பு வச்சிருக்கோம். ஐயா, எங்களுக்கு மேற்கு பார்த்தா அடுப்புதான். எங்களுக்கும் கரெக்டா தான் இருக்கு. ஐயா, எங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு கொடுங்க. சத்யா, குட் கேட்ச் இல்ல? ஏய், ஏன் டென்ஷனா இருக்க? எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு வந்து கூட போனும் கையுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இந்நேரம் அடுப்புல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல அர்ஜுன், என் ஃப்ரெண்டோட அம்மா சூப்பரா பொங்கல் வைப்பாங்க. அவங்க கிட்ட எப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன். அப்படியா? சரி சரி, கேரி ஆன். ஐயோ, அம்மா போனுக்கு சத்யா கூப்பிடுறா. நிச்சயம் அக்காவை பார்க்கதான் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கணும். ஓ, என்ன பண்றது? யாரடி ஃபோன் பண்ணது? அப்பாமா. ஐயோ, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடி. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேம்மா. இப்ப என்னடி பண்ணணும்? அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிட்டியா? நான் உன்னை கேட்கவே இல்லம்மா. நான் ஒன்னும் சாப்பிடல தங்கம். பரவாயில்ல, பரிகாரம் தானே பண்றேன். சாப்பிடாம வெறும் வயிற்றுல பண்ணா அப்படியாவது இந்த அம்மன் மனசு இறங்கி என் புள்ளைய உன் வயிற்று குழந்தைய காப்பாத்துவாளான்னு பார்க்கலாம். சாரி, என்ன மன்னிச்சிடுமா. பரவாயில்ல தங்கம், அம்மா நான் வழக்கேத்துறேன்.